அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் ஒரு கிரகம் அதாவது அசுப ஆதிபத்தியமும் சுப ஆதிபத்தியமும் பெறும்போது அந்த கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது நமக்கு பலன் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, சுப ஆதிபத்தியம் அப்படின்னா எல்லாமே சுபத்தன்மையாக இருக்கும், அசுப ஆதிபத்தியம்னா எல்லாமே அசுபத்தன்மையாக இருக்கும் அப்படின்னா 19 ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இப்போ சுபருடைய வீடுன்னு அதாவது சுபர்னா நம்மளுடைய லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் பாவம் எப்போவுமே சுபர். இயற்கை சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இவங்கெல்லாம் சுபர். ஓகேங்களா? இவர்களை தவிர மீதி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ராகு, கேது, செவ்வாய், சனி, தேய்பிறை சந்திரன், அமாவாசை சந்திரன், பாவியர்களோடு சேர்ந்த புதன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவருடைய லிஸ்ட்டில் வருவாங்க. சரி, நம்ம வீடியோடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் சுப ஆதிபத்தியமும் அசுப ஆதிபத்தியமும் பெறும்போது தன்னுடைய தசையில் எதை கொடுக்கும், எப்படி கொடுக்கும், இதில் வந்து அதனுடைய சுப ஆதிபத்தியம் அதிகமாக தருமா, அசுப ஆதிபத்தியம் அதிகமாக தருமா, இதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபா கட்டணத்திலும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மளிடம் ஜாதகம் பார்த்துக்கலாம். இந்த நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுப ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியம் 12 லக்னங்களுக்குமே இதை பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு நிறைய பேருடைய ஆர்வத்துக்கு செவிசாய்க்கும் வகையில் ஃபஸ்ட்டு நம்ம மேச லக்னமே எடுப்போம். மேச லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியமும் அசுப ஆதிபத்தியமும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் லக்னாதிபதியும் நம்ம எடுக்கிறத விட குரு, ஏன்னா அவர் இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இப்போ அவர் 9ஆம் இடத்தின் பலனை செய்வாரா, 12ஆம் இடத்தின் பலனை செய்வாரா, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேச லக்னத்தை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக மேச லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக குரு வருவார், 12ஆம் அதிபதியாகவும் குரு வருவார். அப்போ 9ஆம் இடம் ஒரு சுப ஆதிபத்தியம், 12ஆம் இடம் ஒரு விரைய ஆதிபத்தியம். இங்கே குரு வந்து எப்படி பலன் தருவார் அப்படின்னா, குரு முதல்ல அந்த மேச லக்னத்துக்கு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாருன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு அந்த மேச லக்னத்துக்கு அவரு நேரடியாக எந்த வீடுகளில், இப்போ உதாரணத்துக்கு மேசத்திலேயோ, மிதுனத்திலேயோ, சிம்மத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ இருக்கும்போது 9ஆம் இடத்தின் பலனை அதிகமாக செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி அவரே 12ஆம் வீட்டின் அதிபதி. அவர் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடமான கடகத்திலேயோ, 6ஆம் இடமான கன்னிலேயோ, உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயோ, அதே மாதிரி உங்களுடைய மேச லக்னத்துக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேயோ இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பத்துல மகரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 11 அதாவது விரயத்தினுடைய வேலையை அதிகமாக செய்வார். 9ஆம் இடத்தை அவர் பார்வை பெற்றாலோ, 9ஆம் இடத்துக்கு அவர் மறைவிடம் இல்லாத இடத்துல இருக்கும்போது அந்த 9ஆம் இடத்தின் தன்மையை அதிகமாக செய்வார், 12ஆம் இடத்தின் தன்மையை குறைத்து செய்வார். 12ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தின் வேலையை அதிகமாகவும் 9ஆம் இடத்தின் வேலையை குறைவாகவும் செய்வார். இதுதான் விஷயம். சரி, அப்படியே அதுக்கப்புறம் வந்துடலாம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் குரு பகவானே வரார். மேச லக்னத்துக்கு குருவை பார்த்தோம், ரிஷப லக்னத்துக்கு குருவையே பார்ப்போம். 8ஆம் அதிபதி அப்படிங்கன்னா அவர் வந்து விபத்து, மரணம், கண்டம் இதை சார்ந்த ஒரு விஷயம். 11ஆம் தானே லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்லா பார்த்துங்க, அவர் வந்து இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேசத்துல இருக்கிறாரா, மிதுனத்துல இருக்கிறாரா, சிம்மத்துல இருக்கிறாரா, துலாத்துல இருக்கிறாரான்னு பார்க்கணும். இந்த 3 வீடுகளில் ஒரு தொடர்பு இருக்கும்போது 8ஆம் இடத்தின் பலனை அதிகமாக செய்வார், 11ஆம் இடத்தின் பலனை சற்று குறைவாக செய்வார் அப்படின்னு அர்த்தம். சரி, 11ஆம் இடத்துக்கு அவரே நல்லா பார்த்துங்க, 11ஆம் இடத்துக்கு மீனம் தான் 11ஆம் இடம் மாறணும். கடகம், கன்னி,
அதன் பிறகு விருச்சிகம், மகரம் இந்த வீடுகளில் இருக்கும்போது 11ஆம் இடத்து பலனை அதிகமாகவும் 8ஆம் இடத்து பலனை குறைவாகவும் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அதன் பிறகு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவானையும் எடுத்துடலாம். ஏன்னா 2 கிரகம் சுப கிரகத்தை பார்த்துட்டோம், இப்போ பாவ கிரகத்தையும் பார்த்துடலாம். சரிங்களா, பாவ கிரகத்தை பார்த்துடலாம். இங்கே 8ஆம் இடத்துக்கு அவர் திரிகோணத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்தின் பலனை அதிகமாக செய்வார். 9ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் இருக்கும்போது 9ஆம் இடத்தின் பலனை அதிகமாக செய்வார். அவர் எந்த வீட்டோட, உதாரணத்துக்கு இப்ப கடகத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா அவர் 8ஆம் இடத்து பலனை அதிகமாக செய்வார். சிம்மத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தின் பலனை அதிகமாக செய்வார். சரி, இந்த லக்னத்துக்கு 5, 12ஆம் அதிபதியாக குரு பகவான் வருவார், இவர் சுக்கிர பகவான் வருவார். அப்ப 5ஆம் இடத்துக்கு அவர் திரிகோணத்தில் இருக்கும்போது 5ஆம் இடத்து பலனை அதிகமாகவும் 12ஆம் இடத்தின் பலனை சற்று குறைவாகவும் செய்வார். 12ஆம் இடத்துக்கு அவர் திரிகோணமா இருக்கும்போது 12ஆம் இடத்தின் பலனை அதிகமாகவும் 5ஆம் இடத்து பலனை சற்று குறைவாகவும் செய்வார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே குரு பகவானை தான் எடுக்கணும். 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு மேசத்திலேயோ அல்லது மிதுனத்திலேயோ சிம்மத்திலேயோ இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் நேரடியாக 6ஆம் இடத்து பலனை அதிகமாகவும் 9ஆம் இடத்து பலனை சற்று குறைவாகவும் செய்வார். இதே 9ஆம் இடத்துக்கு திரிகோணமான கடகம், கன்னி, விருச்சிகத்துல இருக்கும்போது, மகரத்துல இருக்கும்போது 9ஆம் இடத்து பலனை அவர் மிக அதிகமாக செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோட தொடர்பு கொள்ளுதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தசை புத்திகளை பலன் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இதே குரு பகவானை தான் எடுக்கணும். அவர் 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரும். ஏன்னா நம்ம வீடியோவுடைய தலைப்பு என்ன, ஒரு சுப கிரகம் ஒரு பாவ கிரகம், அந்த அமைப்புல தான் நம்ம பார்க்குறோம். சரி, அப்ப 5ஆம் இடத்து அப்படின்னா தனுசு. தனுசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மேசம், மிதுனம், சிம்மம் இந்த 3 வீடுகளை, துலாம் இந்த 4 வீடுகள் இருக்கும்போது அந்த 8ஆம் வீட்டின் தன்மையை, 5ஆம் வீட்டின் தன்மையை தான் அதிகமாக செய்வார். 8ஆம் வீட்டு தன்மையை சற்று குறைச்சு செய்வார். இதே அந்த மீனத்துக்கு திரிகோணமான கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த வீடுகள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தின் பலனை தான் உங்களுக்கு அதிகமாக தருவார். 5ஆம் இடத்து பலனை சற்று குறைத்து தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான கிரகம் சனி பகவான். சரிங்களா, சாரி, ஆமா, கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான கிரகம் வந்து சனி பகவான். அப்போ அவர் கடகத்துல இருக்கும்போது 5ஆம் இடத்து பலனையும், கன்னியில இருக்கும்போது சிம்மத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்து பலனையும் கண்டிப்பாக தருவார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் 3, 10ஆம் பார்வையாக எந்த வீட்டோட தொடர்பு கொள்றாரோ அந்த வீட்டின் பலனை அதிகமாக தருவார். அதுல மாற்று கருத்து இல்லை. எந்த வீட்டோட தொடர்புகள் இல்லையோ அந்த வீட்டின் பலனை சற்று அதிகமாகவும் அதே மாதிரி அதுல யோகத்தையும் தருவார். இங்க ஒரு சிறிய ஒரு விஷயத்த உள்ள செலுத்துறேன். ஏன்னா ஒரு பாவகிரகம், அந்த ஒரு பாவகிரகம் அவர் வீட்டை எப்பவுமே பார்க்க கூடாது. பார்க்கும்போது அங்க பலன் வந்து மாறுபடும். சரிங்களா, சரி. அதன் பிறகு துலாம் லக்னம். மறுபடியும் 3, 6க்கு அதிபதி குரு பகவானே இருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ போடும்போது மேக்சிமம் லக்னத்துக்கு குரு பகவான் தான் வருவார். சரி, குரு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. அவர் வந்து மேசம், மிதுனம், சிம்மம் இந்த 3 வீடுகள் இருக்கும்போது, துலாம் இந்த 4 வீடுகள் இருக்கும்போது 3ஆம் இடத்து பலனை அதிகமாகவும், 6ஆம் இடத்துக்கு கடகம், அதன் பிறகு கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6ஆம் இடத்து பலனை அதிகமாக செய்வார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு விருச்சிக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, 11ஆம் அதிபதியாக புதன் வருவார். அவரு புதன் நல்லா கவனிச்சுக்கோங்க. குருக்கு சொன்ன மாதிரி 3 வீடெல்லாம் சொல்ல முடியாது. புதன் வந்து எப்போதுமே சொல்றேன், புதன் வந்து அவர் வீட்டுக்கு திரிகோணமான 8ஆம் இடத்துக்கு முதல் திரிகோணம் என்ன, துலாம் வீட்டை சொல்லணும். மிதுனத்துக்கு முதல் திரிகோணம் துலாம், 2வது திரிகோணம் வந்து தனுசு. அப்ப தனுசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து மிதுனத்தோட தொடர்பு கொள்வார், கும்பத்தில் இருக்கும்போது தொடர்பு கொள்வார், 8ஆம் இடத்து பலனை அதிகம் செய்வார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் இதுதான் பலன். சரி, 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, கன்னி வீட்டுல இருக்கும்போதும், மகர வீட்டுல இருக்கும்போதும், மீன வீட்டுல இருக்கும்போதும், அவர் அதே மாதிரி ரிஷப வீட்டுல இருக்கும்போதும் அந்த பலனை வந்து 11ஆம் இடத்து பலனை அவர் அதிகமாக செய்வார். ஒரு கிரகம் எந்த வீட்டிலோட நேரடி தொடர்பு கொண்டிருக்குது, எந்த வீட்டை பார்க்கிறது, எந்த வீட்டுக்கு திரிகோணத்துல இருக்கிறது, இதை வச்சுதான் அந்த அசுப ஆதிபத்தியங்கள் நடக்கும் அப்படின்னு. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் புதன் இருப்பது மிகப்பெரிய யோகம். 8ஆம் இடத்தில் இருப்பதை விட 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம்னு நம்மளே பல வீடியோக்குள்ள பேசியிருக்கோம். அதை இங்க வந்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். சரி, அதுக்கு அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி செவ்வாயா வருவார்.
செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், அவருக்கு 3 பார்வை இருக்குல்ல, 4, 7, 8. இந்த 3 பார்வையில அவர் மேசத்தை பார்க்க கூடாது. பார்க்கும்போது அந்த வீடு கெடும், அல்லது அந்த வீட்டால ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதன் பிறகு யோகத்தை கொடுக்கும். அவர் வந்து 5ஆம் இடத்தில் இருப்பதை விட 12ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகங்களை தரும். இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. 5ஆம் இடம் என்னங்க? குலதெய்வம், மனசுல தோணக்கூடிய ஆசைகள், புத்திரஸ்தானம், சரிங்களா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. அப்ப 5ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது இல்லையா? 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை தரும். 12ஆம் இடத்தை பார்க்கும் போதும் நல்ல பலன்களை தரும் அப்படின்லாம் இங்க சொல்ல முடியாது. அவர் பார்வை எப்பவுமே ஒரு பாதிப்பை கொடுத்தது பிறகுதான் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் முக்கால் சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல. சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் அதிபதி, அதன் பிறகு 9ஆம் அதிபதியாக வருவார். இங்கே அந்த மிதுனத்துக்கு அவர் வந்து திரிகோணத்தில் இருக்கிறாரா, கன்னிக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். மிதுனத்துக்கு திரிகோணத்தில் இருந்தால் மிதுனங்கிற ஒரு வீடு 6ஆம் வீடு, அந்த வீட்டின் பலனை அதிகமாகவும், கன்னிக்கு திரிகோணத்தில் இருந்தால் கன்னி வீட்டினுடைய பலன்களை அதிகமாகவும் செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லக்னாதிபதிக்கு நண்பருங்கிற முறையில அவர் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடெல்லாம் பலன் தரமாட்டார். ஓரளவுக்கு நல்ல யோக பலன்களை இங்கே நிச்சயமாக தருவார் அப்படின்னு. கும்பலக்கணத்துக்கு சேம் அதே புதனை தான் எடுக்கிறேன். நல்லா பார்த்துங்க. கும்பலக்கணத்துக்கு அவர் 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. அவர் 5ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் இருந்தால் 5ஆம் இடத்து பலனை அதிகமாகவும், 8ஆம் இடத்துக்கு திரிகோணமாக இருந்தால் 8ஆம் இடத்து பலனை அதிகமாகவும் அவர் தருவார் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஒரு கிரகம், இராதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த வீட்டோட அதிகம் வந்து தொடர்பு கொள்ளதோ அந்த வீட்டினுடைய பலனை தான் அதிகமாக தரும், இன்னொரு வீட்டினுடைய பலனை சற்று குறைவாகவே தரும் அப்படிங்கிறது உண்மை. இதுல சுபகிரகங்களுக்கு இந்த விதி நல்லா பயன்படும். பாவகிரகங்களுக்கு வந்து அவர் 2 வீடுகளையுமே பார்க்காம மறைஞ்சு நின்றா 2 வீடுகளுமே யோகமும் கொடுக்கும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அமைப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீன லக்னத்துக்கு செவ்வாய் 2ஆம் அதிபதியாகவும், அதன் பிறகு 9ஆம் அதிபதியும் வருவார். அவரை எடுக்க 8ஆம் அதிபதியாக வருவார். அவரையும் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா 2மே பாதகமாகுது. புதன் 4, 7 கேந்திராதிபதி தோஷம். 5ஆம் அதிபதியாக சந்திரனும் 6ஆம் அதிபதியாக சூரியனும் வருவாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகங்களை தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அதுக்கும் சூரியன் வந்து கும்பத்துல இருக்கும் போதோ, சந்திரன் வந்து மகரத்துல இருக்கும் போதோ, இந்த 2 பேருமே தன்னுடைய வீடுகளை பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்கு திரிகோணத்தில் இருக்கும்போது அந்த வீட்டினுடைய பலன்களை மிக அற்புதமான ஒரு அமைப்புல கொடுப்பாங்க. ராகு கேது செவ்வாய் சனியோட தொடர்புல இல்லாம, ராகு கேது சனி இந்த 3 பேரோடைய தொடர்பு கொள்ளாத வரைக்கும் இந்த மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடைய தொடர்பு ஒரு மிகப்பெரிய ராஜயோகங்களை கண்டிப்பாக தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரே கிரகம் ஒரு சுப ஆதிபத்தியம் ஒரு அசுப ஆதிபத்தியம் இந்த லக்னத்துக்கு மட்டும் வராது. சரிங்களா? ஆனா வேற வேற கிரகங்கள், சந்திரன் 5ஆம் அதிபதியாகி, சூரியன் 6ஆம் அதிபதியாகி, அந்த அமைப்புல வந்து இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் முதலில் எதை தரும்? இதுதான் நம்ம இந்த வீடியோடைய தலைப்பு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.